விஜயனுடைய சார்ஜில் இருந்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட பேசுனதுக்கப்புறம் நான் பத்மநாபன் சார்கிட்ட, சார் இப்போ கோட் ஆஃப் கண்டக்ட் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு சில அதிகாரிகள், காவல்துறையை சேர்ந்த சிலர் ஆளும் கட்சிக்கு ஏவலாளிகளாக செயல்படுகிறார்கள், எங்களுடைய பரப்புரைக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள், தடை போடுகிறார்கள் அப்படின்ட்டு ஒரு ட்வீட் வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க நேற்று. அதுக்கு அதிகாரப்பூர்வமாக சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய எலெக்ஷன் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய கமிஷனர் திரு குமரகுருபன் அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. ஒரு விளக்க வீடியோவையும் போட்டுவிட்டது சென்னை மாநகராட்சி. ஆனாலும் அதையும் மீறி இன்று சென்று ஸ்டேட்டோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை இன்று சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார். சார், உண்மையிலேயே தாவேகாவிற்கு மட்டும் தனியாக முட்டுக்கட்டையை போடுகிறதா சார் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன்? வணக்கம் சார். பாருங்க, அதாவது முன்பு ஒரு காலத்துல நீங்க சொன்னதெல்லாம் சாத்தியம். சரி. ஆனா இப்போ சமூக வலைதளம் மிகவும் பவர்ஃபுல்லா செயல்படுகிறது. சரி. அது இல்லாம மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு இந்தியா முழுவதற்கும் சிவில் சர்வன்ட்ஸ், அதாவது IAS, IPS, IFS, IRS, இந்த எல்லாத்துக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம், மத்திய ஆட்சி தான் அவங்க கையில தான் அவங்களுடைய மொத்தம் எப்படி சொல்றது குழுமையா இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல தேர்தல் ஆணையம் அறிவித்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் அந்த டேஸ்க்குள்ள எந்த அதிகாரியும் அவர்களுக்கு க்ளோஸா இருந்தா கூட, எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அரசு தான் அதிகாரிக்கு நியமனம் பண்ணுவாங்க. அதற்காக அவங்களுடைய தலைய பணைய வைத்து யாரும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் பாஸ் எல்லா ஆபீசர்ஸ்க்கும். ஓகே. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து இவங்க சொல்ற மாதிரி அவ்வளவு ஈஸியெல்லாம் சப்போர்ட்லாம் ஓப்பனா பண்ணவும் முடியாது, மறைமுகமா பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இப்போ. பிளஸ் இந்த மாதிரி டிவி சேனல்ஸ், லைவ் ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து முன்பு, அதாவது நீங்க சொன்னது ஒரு 40 ஆண்டு காலம் முன்பு இந்த டிவி, யூடியூப், இந்த சோசியல் மீடியா எராக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணது உண்மை, பண்ணிருக்காங்க. பட் இப்போ அந்த ரிஸ்க் எல்லாம் யாரும் எடுக்க தயாரா இல்ல. ஸ்ட்ரைட்டா சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க. ஓகே, ஸ்ட்ரைட், எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. தேர்தல் ஆணையம் ஒருவர் தவறு செய்கிறார், ஆளுங்கட்சிக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு கட்சிக்கோ அரசியல் கட்சிக்கு சாதகமாக செயல்படுகிறார் என்று நிரூபணம் உடனே செய்து விட்டார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய மொத்த கேரியரும் டூம்ட் ஆயிடும். அவங்க வந்து சஸ்பெண்ட் ஆகி அது அவங்க வாழ்க்கையே போயிடும். எந்த ஒரு முட்டாளும் யாருமே வந்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு சொல்வது அடிப்படையாக ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். அது இல்லாம இவங்க வந்து அரசுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றது ரொம்ப அபத்தமா, ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்கின்றது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இன் ஃபோர்ஸ், ஆபீசர்ஸ் இன் ஆக்ஷன், they are being monitored. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒரு லேடி ஆபீசர் மானிட்டர் பண்றாங்க பல ரூபத்துல. அது இல்லாம எல்லார் கையிலயும் ஒரு மானிட்டர் பண்றக்கூடிய மொபைல் போன் இருக்குது, கேமரா இருக்குது. அப்படிலாம் இவங்க எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ், டிஃபரண்ட் கேடர்ஸ் இங்க சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த தேர்தல் நடக்கும் அந்த மாநிலத்துல, அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும். அப்படி இருக்கும் பட்சத்துல எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் காம்ப்ரமைஸ் ஆக, சரி ஒரு பேச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்காக சொல்றேன், இங்க இருக்க அதிகாரிகள் சாதகமா செயல்படுறாங்கன்னு எலெக்ஷன் அப்சர்வர்ஸ்க்கு நாலேஜுக்கு இவங்க தேடி கூட போவானா, அவங்க நம்பர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க, அவங்க ப்ரூஃபோட கொடுத்தாங்கன்னா அந்த அதிகாரி வாழ்க்கையே போச்சு சார், அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் வந்து அவ்வளவுதான், நம்ம மதுரை பாஷையில சொன்னா சார். நீங்க ரொம்ப நாளா நீண்ட ஆண்டு காலமாக அரசியலிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார் கேட்க விரும்புறேன். இன்னும் வேட்புமனு தாக்கல் தொடங்கப்படவே இல்லை, வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது எங்களோட கூட்டங்களுக்கு அனுமதி மறுக்கிறார்கள், சிலர் இந்த மாதிரி உள்நோக்கத்தோட செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு முன்பாக எப்போதாவது ஒரு முறை ஏதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இப்படி போய் ஒரு மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து இப்படி புகார் மனு கொடுத்தது உண்டா சார் இதுக்கு முன்னால? இல்ல, தலைவர் போனதில்லை, அந்த கட்சியின் தலைவரோ பொதுச் செயலாளரோ போனதில்லை. உதாரணத்துக்கு கலைஞர் ஆட்சி செய்தாரு, திமுக காரங்க அதிமுக மீது குற்றம் சாட்டியிருக்காங்க. அதாவது தேர்தல் அறிவிச்ச பிறகு எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் போர்ஸ்ல இருக்கும்போது போய் பண்ணிருக்காங்க. ஏன் 2011 தேர்தல் அப்போ அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி முடிய போகுது. அந்த டைம்ல என்னுடைய மெமரி ரைட்னா நரேஷ் குப்தான்னு நினைக்கிறேன், அவர் எலெக்ஷன் ஆபீசரா இருந்தார், அப்படிதான் நினைக்கிறேன், அவர் தான் இருந்தார் நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் ஏடிஎம்கே தரப்புல பல முறை அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் லீடர் போனதில்லை, லீடர் போனதில்லை, கலைஞரோ போனதில்லை. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் தான் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய அரசியல். இல்ல சின்ன கட்சிகள் போயிருக்கலாம், சின்ன கட்சி சார், இவங்க சார் எலெக்ஷனே எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் சொல்லி ஒரு பெரும் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய கட்சியினுடைய தலைவர் போனதில்லை. ஆமா, இல்ல அது பாருங்க, நான் வந்து அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல அப்ரிஷியேட் பண்றேன். சரி, அவங்களுடைய தன்னம்பிக்கையும் அவங்களுடைய அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த ஜோஷ், அந்த ஈகர்னஸ் பாராட்டுறேன். பட் எந்த ஒரு கட்சியும் தேர்தலில் போட்டியிட்டு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சு வெற்றி பெற்ற பிறகுதான் அவங்க வந்து மார்த்தட்டி பேச முடியும். இது வந்து இப்ப நீங்களே பாருங்க, சர்காஸ்டிக்கா ஒரு கமெண்ட் பாஸ் பண்றீங்க. நான் அப்படி பண்ணல சார், அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க அப்படி நினைக்காதீங்க, நான் அப்படி பண்ணவே இல்லைண்ணா. ராஜசேகர் சார், நீங்க ஏதாவது ஒரு அக்யூஸ்ட் இருக்கிறாங்கல்ல சார், எந்த ஊருக்கு போனாலும் போலீஸ்காரனை பார்த்தா பயப்படுவான் சார், நம்மளை பிடிக்க தான் வந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு. அது போல சார், என்ன நடந்தாலும் நமக்கு வேணும்னே முட்டுக்கட்டை போடுறாங்க, நமக்கு வேணும்னே தடை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வாக்காளர்கள் மத்தியில் ஏற்படுத்தி அல்லது ஆதரவாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தி அதை வாக்குகளா அறுவடை செய்வதற்கு இதை ஒரு தந்திரமாக தாவேகா பயன்படுத்துகிறதா சார்? இதை ஒரு யுக்தியா இவர்கள் கையாள்கிறார்களா? இப்படி எங்களை அடுக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, முடக்குறாங்க அப்படி. சரி சார், சொல்லுங்க சார் ப்ளீஸ். அதாவது தாவேகா என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆயிற்று. சரி, அவர்கள் செயல்பாடு வந்து கடந்த 2 வருடங்களா என்ன என்பது அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் இப்பொழுது ஒரு 3 அல்லது 4 பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள் இந்த 2 ஆண்டுல. இந்த 2 ஆண்டு பொதுக்கூட்டம் இப்ப தேர்தல் அறிவிச்சாச்சு. இப்போ அவங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும். அவங்க வந்து இந்த அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான ஒரு கட்சி என்று தங்களை முன்னிறுத்தி கொள்வதற்காக அவர்கள் செய்யும் முயற்சி, எடுக்கும் இந்த மாதிரி வழிகள் வந்து நான் வந்து தவறு என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா சரி, அவர்களிடம் இருக்கும் விஷயத்தை இந்த மாதிரி தான் அவங்க அணுகுமுறை. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ திமுகவும் அதிமுகவும் கடந்த 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் அந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்டைஸ், பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், பொலிட்டிக்கல் நாலேஜ், பொலிட்டிக்கல் வில் பவர், பொலிட்டிக்கல் எல்லாமே, அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாமே 2 கட்சிகளிடம் இருக்கின்றது. அதை மீறி அந்த கட்சியில் பக்குவப்பட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு பல விதமான கோணத்திலிருந்து அவங்களுக்கு செய்திகள் வரும், தகவல்கள் வரும். அதை கொண்டு அவர்கள் நகர்வை நடத்துவார்கள். இப்போ தாவேகாவை பொறுத்தவரை அது ஒரு சிறு குழந்தை, 2 வயது குழந்தை. அந்த 2 வயது குழந்தை வந்து தத்தி தடுமாறி இப்ப நடக்கின்றது. நடக்கும் போதே வந்து அது வந்து இப்ப எல்கேஜி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
எல்கேஜில படிக்கிற ஒரு குழந்தை மிஸ் இந்த பையன் எனக்கு கிள்ளிட்டான், மிஸ் அந்த பையன் அடிச்சிட்டான், மிஸ் அந்த இது பண்ணிட்டான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அந்த சூழல்ல தான் இருக்கிறாங்க அவங்க. அவங்க குறை சொல்ல மாட்டாங்க. தலைவர்கள் நீங்க நண்பா வாய்ஸ் ஆஃப் பீப்பிள் நீங்க இருங்க ஒரே நிமிஷம். இல்ல வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சார், வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இருங்க நான் ஒரே விஷயம் சொல்றேன். இருக்கிறத உள்ளது உள்ளபடி நான் சொல்றேன். எனக்கு வந்து தாவேகா வந்து எனக்கு விஜய் விரோதி கிடையாது, நான் வந்து அதிமுக விரோதி கிடையாது. ஒரு மாற்றத்தை பாப்பமே ஒரு 30 வருஷம் குப்பை கொட்டிட்டேங்க. நம்ம அத்தனை கந்தரா குளத்தையும் பார்த்துட்டோமே, ஒரு மாற்றத்தை பாப்பமே, அப்புறம் புலம்புவோமே, அவ்வளவுதானே. வேற எதுவும் சொல்லுங்க. வயசுக்கு நான் ஒரு என்ன ரசிகர் பண்றமா நான் அவருக்கு நானு என்ன பத்தி உங்களுக்கு 30 வருஷமா தெரியுமே. சரி இருங்க சார், அவரை பேச விடுங்க சார். என்ன சார் ஐ அம் ரிக்வெஸ்டிங். சரி சார் நீங்க 30 வருஷம் பார்த்துட்டேங்கிறதுக்காக அவரு வந்து ஆமா நானும் 30 வருஷம் பார்த்துட்டேன் அதனால இவர் வராரு. சார் ரெண்டு பேரும் ஒண்ணாத்துல ஒப்பாரி வச்சிருக்கோம் சார். எப்படி ஒரே கருத்துக்கு ஒப்பாரி வச்சிருக்கோம் சார் நாங்க ரெண்டு பேரும். சார் ராஜசேகர் சார் நீங்க கொஞ்சம் நீங்க இருங்க சார். ஓகே சார் ராஜசேகர் சார் நான் முடிக்கிறேன் கொஞ்சம் சுருக்கமா. எங்க தமிழ்நாட்டுல பாஜக வந்து கனவுல கூட ஒரு சீட் கூட ஜெயிக்காதுங்க. ஏன்னா பாஜக இந்த 11 ஆண்டு காலம் ஆட்சி சந்தி சிரிக்குது. நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னதுதான், நான் வாழ்க்கையில் செய்த தப்பை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள். அதுதான் எனக்கு மீண்டும் மீண்டும் எனக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அமித்ஷா வந்து இவ்வளவு இறங்கி பேசுவதற்கு காரணம் அடி இடி மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க போறாங்க. தமிழ்நாட்டுல எழுதி வச்சுக்கோங்க, மே 4ஆம் தேதி நம்ம மீட் பண்ணலாம். ஒரு சீட் கூட பாஜக ஜெயிக்காது. அதிமுக கூட அங்க எங்க ஜெயிச்சிரும். ஆனா பாஜக ஒரு சீட் கூட ஜெயிக்காது. எழுதி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெரிய பாடம் கத்து கொடுப்பாங்க பாஜக.